4 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 86 காசுகளும் டீசல் லிட்டருக்கு 83 காசுகளும் உயர்த்தப்பட்டு விற்பனை. பரபரப்பான அரசியல் சூழலில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. இபிஎஸ் தனது இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்த இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு மாற்றம். சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. பழைய கார் வாங்கி விற்கும் பைனான்சியருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழை வாட்ஸ்அப் செயலி மூலம் பெறும் வசதியை அறிமுகப்படுத்திய சென்னை மாநகராட்சி. பதிவு செய்யப்பட்ட கணினி தரவுகளின் அடிப்படையில் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கே சான்றிதழ் நேரடியாக வந்து சேரும். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பது கூட தெரியாமல் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகிறார்களா என முதலமைச்சர் விஜய்க்கு சீமான் கேள்வி. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருப்பதால் தான் இலவசங்கள் கொடுக்கவே முடியாது என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன் எனவும் பேச்சு. சென்னை மணிமங்கலம் அருகே வீடு புகுந்து கானா பாடகர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. 2 சிறார்கள் உட்பட 7 பேர் கைது. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி தனியார் மதுபான கடையில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு. ஒருவர் காயம். போலீசார் விசாரணை. நாகையில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை ஜூன் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தகவல். ரஷ்யாவிடம் தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருவதாக மத்திய அரசு தகவல். அமெரிக்காவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி கட்டுப்பாடு குறித்து பெட்ரோலிய இணை செயலாளர் விளக்கம். மகாராஷ்டிராவில் கண்டெய்னர் லாரி டெம்போ வேன் மோதி பயங்கர விபத்து. கோர விபத்தில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற 13 பேர் உயிரிழப்பு, 20 பேர் படுகாயம். மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்த சிபிஐ அதிகாரிகள். மேற்கு வங்கத்தில் இமாம்கள் பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மதிப்பூதியம் ரத்து. மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசு உத்தரவு. உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் ரயில் நிலையம் அருகே பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு. விபத்து நிகழ்ந்த நேரத்தில் ரயிலில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. அதானி குழுமம் மீதான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்தது அமெரிக்கா. இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெற்று அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகளும் தள்ளுபடி. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் பலப்பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசமாக்க ராஜஸ்தான் அணி தீவிரம். இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு 437 ரன்கள் இலக்கு நிர்ணயம். 2 நாள் ஆட்டம் எஞ்சியுள்ளதால் வங்கதேச அணிக்கு அதிக வெற்றி வாய்ப்பு. பிக் பாஷ் தொடருக்கான தொடக்க போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்திற்கு பிசிசிஐ அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்.